இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, சுண்ணாம்பு சத்து குறைபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி. கால்சியம் குறைபாடுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உணவு முறை மாற்றம் நிறைய வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய காய்கறி கீரைகள் இது மாதிரி சாப்பிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் இருந்தது. பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை சேரும். நன்றி. யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே இருந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய வைத்தியர் கனகராஜ் ஐயா கிட்ட வந்திருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகையிலையும் எப்படி கையாளணும், அந்த மூலிகையுடைய மருத்துவ குணம் என்ன, அந்த மூலிகையில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம், வெளிப்பூச்சம் எடுத்துக்கலாம்னு நிறைய தகவல் ஐயா சொல்லிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட இப்போ நம்ம இந்த எதை பற்றி கேட்க வரோன்னா, இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, சுண்ணாம்பு சத்து குறைபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி அதுக்கு என்னென்ன மூலிகைலாம் கொடுத்து எளிய முறையில் மக்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ என்னன்னாக்க இந்த கால்சியம் குறைபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆமாம், சுண்ணாம்பு சத்து குறைபாடு, அதுக்கு நம்ம கிட்ட இப்போ மூலிகைலாம் முன்னால் வச்சிருக்கீங்க, எதுக்காகன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ மக்களுக்கு அது எதனால முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐயா அந்த பிரச்சனை? அதாவது கால்சியம் குறைபாடுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உணவு முறை மாற்றம் நிறைய வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய காய்கறி கீரைகள் இது மாதிரி சாப்பிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் இருந்தது. ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். வீடு தவறாமல் எல்லாருமே வெத்தலைப்பாக்கு போடுவாங்க. இன்னைக்கு இந்த வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் மக்கள் மறந்துட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த எலும்பு முறிந்தாலும் சீக்கிரம் கூடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெத்தலைப்பாக்கு போடும்போது அந்த சுண்ணாம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா வெத்தலையில், அந்த சுண்ணாம்பு மூலமாக அவங்களுக்கு தேவையான கால்சியம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் குடித்தா என்ன சத்து கிடைக்குமோ அது அந்த வெத்தலையில் தடவை கொஞ்சம் சுண்ணாம்புல நமக்கு கிடைக்குது. முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க. ஆமாம். இப்போ மக்கள் வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே பால் குடிக்கிற, பால் தயிர் சேர்த்துற பழக்கமும் கிடையாது. ஏன்னா அதை சாப்பிட்டா உடம்பு போட்டுரும், ஃபேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பால் தயிர் சாப்பிட்ற பழக்கத்தையும் இப்போ விட்டுட்டாங்க. இப்போ அதாவது தேவையில்லாத உணவு முறைகள் எல்லாமே சாப்பிட்றாங்க, தேவையானதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வராங்க, தவிர்க்கிறாங்க. அப்போது இந்த கால்சியம் சத்து குறைபாடுனால வரக்கூடியது தான் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே. அப்போ இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை ஈடுகட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் தயிர், இந்த கால்சியம் எதுலெல்லாம் அதிகம் இருக்குது அப்படிங்கிற உணவு முறைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராமபானம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ராமபானத்தை ஒரு 30 ml தண்ணிக்கு ஒரு 10 சொட்டு, இதுதான் இந்த ராமபானன்றது. ஒரு 30 ml தண்ணி டம்ளரில் ஊற்றி ஒரு 10 சொட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி, அல்லது அடிபட்டு முருடு கட்டிடும் சிலருக்கு, அது மாதிரியான அது சார்ந்த பிரச்சனைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலருக்கு அடிபட்டால் ரத்தம் வரும். இந்த ரத்தம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 30 ml தண்ணிக்கு ஒரு 10ங்கிறத 20 சொட்டு அதை தண்ணியில் கலந்து குடித்தாங்கன்னா எந்த இடத்துல ரத்தம் ப்ளீட் ஆகி ஒழுகுதோ உடனே ஸ்டாப் ஆகும். இப்போ நிறைய இடத்துல, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் எல்லாம் இதை கையில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷமானதாக நான் சொல்கிறேன். ஆமாம். ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுக்கு காயங்கள் ஆகலாம். அப்போ காயங்கள் ஆகும்போது இது பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு இது ஒரு 10-20 சொட்டு விட்டு குடித்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த ரத்த ஒழுக்கு நிற்கும், அவங்கள சேவ் பண்ணிக்கலாம், பாதுகாத்துக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான விஷயந்தான் அது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவள குழந்தான்னு சொல்லுவாங்க, எந்திரிக்கும் அப்படியே தொப்புன்னு விழுந்துடும், மறுபடியும் எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணோம், தொப்புன்னு விழுந்துடும். ஏன்னா அதுக்கு சத்து பத்தாது, கால்சியம் சத்து இல்லை, எலும்பு வலுவில்லை. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா,
கல் சுண்ணாம்பு. இந்த கல் சுண்ணாம்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த தை மாதம் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. வருஷம் ஒரு முறை எல்லாருமே சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஆமாம்மா, பழைய வீட்டில் பார்த்துருக்கு. ஆமாம், கல் சுண்ணாம்பு அடிப்பாங்க. இப்போ தான் டிஸ்டம்பர் அது இதுன்னு வந்துருச்சு. அந்த கல் சுண்ணாம்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு மீதி ஆகிறத வந்து ஒரு சின்ன சட்டியில் வச்சுருப்பாங்க. அந்த சட்டியில் இருக்கிறதெல்லாம் அவங்க வெத்தலை போடுறதுக்கு எடுத்துக்குவாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, சீலை தைக்கிற ஊசி, அந்த ஊசி முனையில் வந்து எடுத்து கையில் வைப்பாங்க சுண்ணாம்பை. அதில் கொஞ்சம் தேன் விட்டு குழப்பி நாக்கில் தடவி விடுவாங்க. அது மாதிரி ஒரு 20 நாள் அல்லது 30 நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் அது மாதிரி கொடுத்து வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு பலம் கிடைக்கும். டக்குன்னு எந்திரிக்கும், ஓடும், விளையாடும், நல்ல ஆக்டிவிட்டீஸாக மாறிடும். ஆமாம், வெரி குட். ஆமாம் ஐயா, எவ்வளோ பேர் தகவல் சிம்பிளாக சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா. என்னன்னாக்க, அதாவது நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு தான் நான் கேட்டேன். கால்சியம் குறைபாடு கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் குழந்தைங்க 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகி எழுந்து நடக்காத குழந்தைங்க நிறைய பார்த்துருக்கோம் ஐயா, இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனில். அப்படி இருக்கும்போது உங்களுடைய குழந்தைங்க அந்த காலத்தில் அவர் பழைய இதுக்கே போயிட்டாரு. என்னன்னாக்கா, நம்ம பழைய வீட்டுங்களில் வருஷத்துக்கு 2 வாட்டி 1 வாட்டி சுண்ணாம்பு பண்ணீங்கன்னா அடிக்கும்போது அந்த சுண்ணாம்பு மீதி ஆகிறதோ இல்லை அந்த செவத்துல இருக்கிறதுவே எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த செவத்துல இருக்கிற சுண்ணாம்பு இல்லை மீதி ஆகிற சுண்ணாம்பு ஏதாவது சின்ன சின்ன குப்பியில் வச்சுருப்பீங்க. அந்த சுண்ணாம்பை நம்ம ஒரு ஊசி அளவு எடுத்து தடவிட்டு அது கூட தேன் மட்டும் விட்டு தேன் போட்டு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கால்சியம் சக்தி, அந்த சுண்ணாம்பு சத்து அதில் வந்து அப்சர்வ் ஆகி உடம்பு குழந்தைக்கு போச்சுன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பழைய மாதிரி எழுந்து நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்ல வராரு. சரிங்களா? எவ்வளோ பெரிய இது சொல்லி ஐயா, எங்களுக்கு வந்து இது இப்போ எங்களுடைய மக்களுக்கு செய்முறையோடு சேர்த்து செஞ்சு காமிக்க முடியுமா? தாராளமா. ஓகே, தாராளமாக செய்யலாம். அதுக்கு தேவையானது 4 பொருள். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரகம், இது கல் சுண்ணாம்பு நாம் பொடிச்சு வச்சுருக்கோம், இது சோம்பு, இது தண்ணி. இந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அளவு தண்ணிக்கு வந்து இது உங்களுக்கு மாதிரி செய்முறை. சரிங்களா? இது அதாவது எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இது வந்து டெமோ. ஓகே, இது வந்து 3 விரல் அளவுக்கு. இப்போ 3 விரல் அளவுக்கு நான் பொடிச்சு வச்சுருக்கிற கல் சுண்ணாம்பு இதில் நான் போடுறேன். இதை போட்ட பிறகு இது இப்போ தண்ணியில் கரைஞ்சிரும். எல்லாம் அடியில் போய் உட்காந்துச்சு. ஆமாம், கீழே லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது இந்த சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் இப்போ போடுறோம். இது சோம்பு, இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் நாம் போடுறோம். இதை நல்லா கலக்கி விட்டுறணும். ஐயா, கலக்கவே தேவையில்லை, அதுவே இறங்குது, ஊறி உள்ளே இறங்குது. அது பாருங்க எவ்வளோ அழகா மொத்தம் அந்த சோம்பும் இது சேர்ந்ததுக்கு கலர் மாறி உள்ளே இறங்குது. இப்போ இதை நாம் வந்து 1 நாள் வச்சிடணும். 1 நாள் வச்சுட்டோம் அப்படின்னா எப்பவுமே இந்த சுண்ணாம்பு வந்து நம்ம கரைச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஆடை, பாலாடை மாதிரி ஒரு லேயர் வரும். அது பார்த்தீங்கன்னா தொடும்போதே மொடன்னு இருக்கும், ஒரு பேப்பர் மாதிரி மொடன்னு இருக்கும். அந்த லேயரை வந்து நம்ம வலிச்சு எடுத்துடணும். அதுக்கு பிறகு இந்த தண்ணியை வடிச்சிட்டு, அதாவது 24 மணி நேரம் கழிச்ச பிறகு இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றணும். இது மாதிரி 7 நாளைக்கு தண்ணி மாற்றி மாற்றி வைக்கணும். ஓ, அப்போதான் வடிகட்டிடணும். இந்த கலர் போகும். நான் நினைச்சேன் நீங்க சொன்னது உடனே அப்படியே உடனே கலர் ஒயிட்டா காமிச்சிங்களே, இது ஏன் இன்னும் மஞ்சள் கலர்ல மாறி அது ஒரு மாதிரி இந்த கலர்ல மாறுதேன்னு நினைச்சேன் நான். அப்படி அது அந்த சோம்போட, ஆமா, அந்த சோம்போட இது கலர் அதில் இறங்குது. இது மாதிரி 7 நாள் இது மாதிரி நாம செய்த பிறகு 8வது நாள் நாம வடிச்சு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் இது மாதிரி ஒரு பியூர் வாட்டர். இது மாதிரி இப்போ நமக்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து 8வது நாள் வடித்தது. இதுதான் ராமபானம் அப்படின்றது. இந்த ராமபானம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி அத்தனைக்கும் கேட்கும். முக்கியமாக அடிபட்ட இடத்துல ரத்தம் வலியுது அப்படின்னா அந்த வலிகிற ரத்தத்தை வந்து உடனடியாக நிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ராமபானத்துக்கு இருக்குது. வெரி குட், வெரி குட். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பானம் இந்த ராமபானம். வெரி குட்ங்க ஐயா. ஏன்னா ராமருக்கே சவால் விட்ட பானம்னு வேற சொன்னீங்க. ஆமாம், இது பண்ணிட்டு நேர்களே ஐயா வந்து நான் கேட்டது சாதாரண விஷயம் தான். முன்ன சொன்ன மாதிரி தான் சொல்ல வரேன். என்னன்னாக்க நம்ம வாய் முதல் ஆசன வாய் வரை கேட்ட ஒரு மெடிசனு ஐயா வந்து கீழே பாதத்துலேருந்து வாய் உதட்டுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறார். முட்டி வலியிலேருந்து ப்ளஸ்ஸு அவர் சொல்லி இருக்கிறது இன்னொன்று மெயினாக சொன்னார். எங்கே ரத்தம் வந்தாலையும் நம்ம அறுத்துக்கினா கூட ப்ளட்டிங் போகிற இடத்துல நம்மளுக்கு இது குடிச்சோம்னா ப்ளீடிங் உடனே நிற்கும்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய உண்மை. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த செய்முறை காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்பிளே நம்பர் போகும். எங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் போகுது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய இதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஐயா திரும்பவும்
மறுபடியும் நல்ல தகவலோடு எங்கள் மக்களுக்கு அடுத்த வீடியோ பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. பர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.